இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் மேலே ஆயிடுச்சு. ஃபைனலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்கு என்ன படம்லாம் போட போகிறாங்க, என்ன படம்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். சன் டிவியை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ இயருக்கு என்ன படங்கள்லாம் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 படங்கள் சொல்லுவேன். ஒன்று வந்து பிளடி பகர், இன்னொன்று வந்து லால் சலாம். ப்ரோ வேட்டையன் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா வேட்டையன் வந்து கண்டிப்பாக நியூ இயருக்கு போட மாட்டாங்க. ஏன்னா ஜீ தமிழ் ஒரு பல்கான ஒரு படம் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு ரஜினி படத்துக்கு ஈக்குவலாக கொடுத்தா தான் அந்த பொங்கலுக்கு கொஞ்சம் காம்படேட் பண்ண முடியும். அதனால இந்த நியூ இயருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்று பிளடி பகர் இல்லைனா லால் சலாம் போடுற மாதிரி இருந்தால் ஈவினிங் 6 போடுவாங்க. பிளடி பகர் போடுற மாதிரி இருந்தால் 11 இல்லை 3 ஸ்டார்ட்டில் தான் போடுவாங்க. இந்த 2 படமே போடாமல் பழைய படங்கள் போடுறதுக்கு வாய்ப்புகள் ஒரு 50-50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படியே விஜய் டிவி பக்கம் வந்தோன்னா விஜய் டிவியில் செம்ம படம் போடுறாங்க. என்ன ப்ரோ படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெத்தான ஒரு செம்ம மாசான படம் தான் போடுறாங்க. அது என்ன படம்? இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான லப்பர் பந்து. என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்க படம் தான் லப்பர் பந்து. அந்த படத்தை வந்து நான் பொங்கலுக்கு போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நியூ இயர்க்கே ப்ரீமியர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த வெட்னஸ்டே வந்து தெரிஞ்சிடும் நியூ இயருக்கு வந்து அஃபிஷியலாக போடுறாங்களா இல்லையாண்டு. எனக்கு தெரிஞ்சு நியூ இயருக்கு போட்டாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மார்னிங் 11 ஸ்டார்ட்டில் போகிறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜீ தமிழ் பக்கம் வந்தோன்னா ஜீ தமிழ் என்ன படம் போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயம் ரவி நடிச்சிருக்க பிரதர் படத்தை வந்து நியூ இயர் அன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு போகிறோன்றதை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த நேரத்துக்கு இந்த வீடியோவில் வந்துரும்னு நினைக்கிறேன். ப்ரோ கோட்டோட ப்ரோமோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா கோட் எல்லாருக்குமே தெரியும் எப்போ போட போகிறாங்கன்ட்டு. மோஸ்ட் ப்ராபப்ளி கோட் வந்து பொங்கல் அன்றைக்கி தான் கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணுவாங்க. ஜீ தமிழ் பொறுத்த வரைக்கும் Jan 1 வந்து பிரதர் அண்ட் வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து கோட். ஓடிடியில் நியூ இயர் வீக்கெண்டுக்கு என்ன படம் ப்ரோ ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் 27 ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்க சொர்க்கவாசல் படத்தை வந்து ஓடிடியில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி கலைஞர் டிவி, ஜெயா டிவி மற்ற சேனல்ஸ்லாம் வந்துட்டு அப்கமிங் வீக்கில் தான் தெரியும். ஏன்னா மற்ற சேனல்லாம் பெரிய படங்கள் எதுவுமே வாங்கலை. கலைஞர் டிவி பொறுத்த வரைக்கும் விடுதலை 2 தான் அவங்ககிட்ட இருக்குது. ஒன்றும் தங்கலானோட ரைட்ஸுமே ஒன்றும் கலைஞர் டிவி வாங்கினாங்களா இல்லைன்றது அப்கமிங் டேஸில் தான் தெரியும். அதனால இந்த நியூ இயர் பொறுத்த வரைக்கும் சன் டிவியில் வந்து பிளடி பகர் இல்லை லால் சலாம், விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக லப்பர் பந்து அண்ட் பிரதர் பொறுத்த வரைக்கும் ஜீ தமிழில் கண்டிப்பாக ப்ரீமியர் பண்ணிவிடுவாங்க. பொங்கல் வீடியோ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீமியர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திப்போம்.